MIUI தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அப்டேட்டுக்கு அப்புறம் மொபைலில் சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும், சில ஆப்ஷன்லாம் வந்து ஹைட் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது உங்களுடைய MIUI13 அப்டேட் பண்ணக்கப்புறம் இல்லை MIUI13 நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு சிம்முக்கும் தனித்தனியாக நம்ம எப்படி ரிங்டோனை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நீங்கள் போக்கோ, Xiaomi MI மற்றும் Redmi ஸோ இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எல்லா செட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ரிங்டோனை செட் பண்ணுவீங்க அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று டேரெக்டாக உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸை போயிட்டு அங்கே நமக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லையா வந்து உங்களுடைய மொபைலில் தீம் ஆப் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நமக்கு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் லோக்கல் ரிங்டோன் இருக்கும். அது கீழே ப்ரீ இன்ஸ்டால் ரிங்டோன் இருக்கும். ஸோ அதை நம்ம செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரிங்டோன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ சிம் 1ல் செட் ஆயிருக்கா இல்லை சிம் 2ல் செட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ காமனாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 மொபைலுக்கும் ஒரே சாங் தான் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்படி பண்ணால் ஸோ வேறு ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களோட தீம் ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிங்டோன் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் நம்ம டியூவல் சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் ஸோ சிம் 1க்கும் தனியாக சாங்கு, சிம் 2க்கும் தனி சாங்ஸ் எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய தீம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே நமக்கு ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரிங்டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிங்டோன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து எனக்கு சிம் 1 சிம் 2 ஒரே சாங்காக இருக்குது. அதாவது ஒரு சாங் வந்து 2 சிம்முக்கு வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து அடிஷ்னலாக வந்து வேறு ஒரு சிம்முக்கு வேறு சாங் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் இருக்குது அந்த சாங்கை வந்து இங்கே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு ரெக்கார்டர், ஃபைல் மேனேஜர் அண்ட் மியூசிக் இருக்கும். நீங்கள் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃபைல் மேனேஜரில் என்னென்ன சாங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கும். ஸோ எந்த சாங்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த சாங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்டோன் அப்படிங்கிற இடத்துல வந்துடும். ஓகே, ஸோ ஓகே வந்துருச்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் செகண்டாக ஒரு சிம் இருக்குது பாருங்கள், அந்த சிம்க்கு வந்து நான் வேறு ஒரு சாங் செட் பண்ணுறேன். இங்கே அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சிம் 1 சிம் 2 ஆர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அலாரம் கேட்கும். ஸோ எனக்கு சிம் 2 அப்படின்னு வேணும் அப்படிங்கிறதுனால நான் சிம் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சிம் 2க்கு தனி சாங்கும் சிம் 1க்கு தனி சாங்கும் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான சிம் 1 சிம் 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் அலாரத்துக்கு தேவையான சாங்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டான சாங்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். MIUI13க்கு அப்புறம், அதாவது MIUI13 அப்டேட்டுக்கு அப்புறமாவும் சரி இந்த ஆப்ஷன்லாம் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மற்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.